வணக்கம் தமிழ் மக்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸ் டிசைன் தாங்க. எப்பயும் போல் ப்ளவுஸுக்கு லைனிங் கட் பண்ணிவிடுங்க. அந்த லைனிங்கை ப்ளவுஸ் கூட வச்சு தைக்க வேண்டியது தான். இது ஒரு சூப்பரான பீகாக் டிசைனு. அந்த மாதிரி டிசைன் நீங்கள் 100 ரூபாய் கிட்ட செலவு பண்ணிங்கன்னா நீங்கள் 1000 ரூபாய்க்கு மேலே நிச்சயமாக வரவு இருக்குங்க. பாருங்கள், இப்படி தைச்சி முடிச்சுட்டு நெக்கெல்லாம் க்ரச் பண்ணிவிட்டு திருப்பி விட்டுட்டு இந்த டாப் ஸ்டைடும் ஒரு அழகான ஸ்டிச் போட்டுருவோம். நம்ம எப்பயும் போல் கீழையும் நெக்குக்கும் போட்டு முடிச்சிடுறோமா, அப்படியே இந்த லைனிங் ப்ளவுஸை நான் அந்த ப்ளவுஸ் பிட்டோடு சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்படி ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு தான் நம்ம இந்த ப்ளவுஸில் அந்த டிசைன் பண்ண போகிறோம். அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் டாட் வைக்கிறது இதெல்லாம் தைச்சி முடிச்சிடுறேன். நான் தைச்சி முடிச்சுட்டு தான் பேக் சைடு அந்த பீகாக் டிசைன் வரப்போகுது. இங்கே பாருங்கள், டாட் ஒரு சைடு வைக்கிற மாதிரியே தான் இன்னொரு சைடும் டாட் வச்சுக்கணும். இப்படி 2 சைடு டாட் வச்சு முடிச்சாச்சா, இப்போ இந்த நெக்கில் டிசைன் வரப்போகுது. நெக்குக்கு அதுக்கு முன்னாடி பைப்பிங் வச்சு முடிக்க போகிறேன். நான் 1 இன்ச் இருக்க மாதிரி இந்த பைப்பிங் எடுத்திருக்கேன். இதில் ஒரு ஓரத்தில் அப்படியே ஒரு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதை தான் எடுத்து நான் ப்ளவுஸில் அப்படியே டைரெக்டாக வைக்கிறேன். நீங்கள் லேஸ் கூட வச்சுக்கலாம். இந்த பீகாக் கோல்டன் கலரில் வரப்போகுது, அதனால் நான் இந்த கோல்டு கலர் பைப்பிங்கை இதுக்கு வைக்கிறேன். இப்படி ஜஸ்ட் வச்சு ஒரு மடிப்பு மடிச்சிடுறேன். இதேமாரி தான் நம்ம ஸ்லீவுக்கும் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்படி பண்ணி முடிக்கிறதால நமக்கு நெக்கு இப்போவே ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த கோல்டன் துணியை எடுத்துக்கிட்டு பாருங்கள், நெக்கை வரைஞ்சிக்கிறேன். நம்ம என்ன பீகாக் வரைய போகிறோமோ அதை அப்படியே இதில் வரைகிறேன். நான் என்ன பண்ணுறேன், சும்மா ஃப்ரீ ஹேண்டாக தாங்க வரைகிறேன். உங்களுக்கு இல்லாட்டி நீங்கள் ட்ரேஸ் கூட எடுத்துக்கலாம். ஜஸ்ட் பீகாக்கோட இந்த தலை ஒரு பார்ட் வரும், இது கொஞ்சம் பெருசாகவே வரைங்க, ரொம்ப சின்னதாக வரையாதீங்க. அப்படி வரைஞ்சிட்டா நமக்கு தைக்கிறது கஷ்டமாக இருக்கும். இப்படி இது ஒரு பார்ட்டு, இது 2வது பார்ட். இந்த 2 பார்ட்டு தான் இதில் நம்ம வெட்டி வச்சுருக்கோம். இப்படி வெட்டி வச்ச இந்த பார்ட்டை இதில் வச்சு தான் நம்ம தைக்க போகிறோம். நான் பாருங்கள், இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி பேச்சஸ் கிடைக்கிது, 10 ரூபா 5 ரூபான்னு. இந்த பேச்சஸ் தான் நான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். அந்த பீகாக்கோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஸ்பாஞ்ச் அப்படியே வெட்டி வச்சுக்கிட்டு இதுலேயே அந்த 1 இன்ச் இருக்க மாதிரி கிராஸ் பீஸை அந்த ஓரத்தில் வச்சு தைக்கிறேன். அதாவது இந்த டிசைன் நம்ம வரைஞ்சி வெட்டி எடுத்ததை இந்த ஓரத்தில் ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஜஸ்ட்டு ஒட்டில் வச்சு தான் ஒரு தையல் போடணும். இப்படி நீங்கள் தையல் போடும்போது அதில் சுருக்கம்லாம் ஒன்றும் வைக்க வேணாம். அது எந்த ஷேப்புக்கு இருக்கோ அதை அப்படியே தைச்சி எடுத்துக்கலாம். அந்த கார்னர் வரும்போது மட்டும் கொஞ்சம் க்ரச் பண்ணி விட்டுருங்க. அதை மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வர கார்னரை ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அதையும் மடித்து வச்சுக்கணுங்க. இது மாதிரி இந்த பேட்ச் ஒர்க்கை நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். அங்கங்கே க்ரச் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் திரும்பணும்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் அந்த மாதிரி க்ரச்சிங் பண்ணி விட்டுருணுங்க. அப்புறம் ட்ரிம்மும் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா துணி இருந்தாக்கா. இப்போ இதை அப்படியே மடித்து விட்டோம்னா ஒரு பைப்பிங் அழகாக வந்துடும் நமக்கு. இந்த பைப்பிங்கு தான் நமக்கு வெளிப்பக்கமாக தெரிய போகுது. அதனால் நான் ப்ளவுஸ் கலரில் இந்த ப்ளூ கலர் வச்சுருக்கேன் பைப்பிங்கு. இப்படி தைச்சி எடுத்துட்டோம்னா இந்த பீகாக்கோடைய இந்த பாடி பார்ட் ரெடி ஆகிடுங்க. இப்படி அடிப்பக்கம் எல்லா துணியும் போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், அந்த அடிப்பக்கமாக திருப்பி அந்த எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பீசஸ் எல்லாம் நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்படி ட்ரிம் பண்ணி எடுக்கும்போது அது நமக்கு நீட்டாகிடும். இப்போ இது எப்படி தைச்சணும், அதேமாரி இந்த பீகாக்கோட ஹெட்டு, அதாவது அந்த தலைப்பகுதி வளையுதுலேயே அது எல்லாமே அப்படியே வச்சு நீங்கள் தைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கு பண்ண மாதிரியே தான் இதுக்கும் சொல்கிறேன். இதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த ஹெட்டு இந்த உடம்பு பார்ட்டு 2ம் நமக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், இது மாதிரி தான் தைக்கிறேன். இதில் மூக்கு வைக்கலை, அந்த மூக்கை தனியாக தான் நம்ம வைக்க போகிறோம். நான் ஏற்கனவே 4-5 பீகாக் டிசைன் பண்ணியிருக்கேன். என்னுடைய விஜய்ஸ் வேர்ல்டு சேனலில் போய் பாருங்கள், அதில் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்படி தைச்சி முடிச்சிட்டோமா, இந்த கீழேயும் ஒரு தையல் போட்டு அதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். மூக்குக்கு ஜஸ்ட் இப்படி ஒரு ஷேப் தாங்க தைச்சிருக்கேன். மூக்கு ஷேப்லேயே தைச்சி அதை அப்படியே திருப்பி எடுத்துக்க போகிறேன். ஒரு ஷார்ப்பான ஆப்டிகல்ஸ் வச்சு திருப்பிட்டோம்னா அந்த மூக்கு வந்துடுது. நமக்கு நேர்க்க வேணுமா இல்லை கீழே பார்த்து வேணுமா, எப்படி வேணுமா நம்ம அப்படியே இதில் தைச்சி எடுத்துக்கலாம். நான் எல்லாம் 2 தையல் தான் போடுறேன். ஒரு தையல் போட்டால் பத்தாது, அதுக்காக இப்படி 2 தையலாக போட்டு எடுத்துக்கிறேங்க. இது பாருங்கள், இந்த பாடி பார்ட்டில் நடுவில் இப்படி கோடு கோடாக போடுறேன். சும்மா டெக்கரேஷனுக்கு டபுள் லைன் தான் போடுறேன். ஆக்சுவலாக அது இந்த பைப்பிங் வைக்கிறதுக்கு முன்னாடியே வச்சுருந்துருக்கணும், நம்ம விட்டுட்டேன். இப்போ தான் வைக்கிறேன் நான். நீங்கள் அப்படி வைக்கும்போது இந்த பைப்பிங் தைக்கிறதுக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணிக்கோங்க. இந்த பீகாக் உடம்பு ப்ளைனாக இருக்கே, அதில் எதை பண்ணால் சரின்னு. இப்போ இதுக்கு நடுவில் இங்கேருந்து இப்படி கிராஸாக கோடு போட போகிறேன்.
இதுக்கு வந்து ட்ராயிங்லாம் வரையலை, சும்மா ஜஸ்ட் அப்படியே தான் போடுறேன். தெரியுதா உங்களுக்கு? இதுக்கு ஆப்போசிட்டில் வர மாதிரி இப்படி போட்டு எடுத்துக்கிறேங்க. நம்மளா விதவிதமாக தைச்சா அதுதாங்க டிசைனு. இந்த ப்ளவுஸுக்கு இப்படி தான் டிசைனுன்னு எதாவது இருக்கா என்ன? இப்போ பாருங்கள், இந்த கழுத்து பகுதிக்கு ஜஸ்ட் அதுக்குள்ளே ஒரு 2-3 கோடு வர மாதிரி. எல்லா கோடுமே நான் டபுள் லைன் தான் போடுறேன், சிங்கிள் போட்டால் தெரியாது. இப்போ இந்த பாடி பார்ட்டு ரெடி ஆகிடுச்சா? இங்கே பாருங்கள், இங்கே வச்சு பார்த்துக்கிறேன். எந்தெந்த இடத்துல வரணுமோ அந்த பேச்சஸை ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துட்டு ஒரு அவுட்லைன் ட்ரா சும்மா ரஃப்பாக இப்படி பண்ணிக்கிறேன். அப்படி ட்ரா பண்ணுறது அந்த பாடி பார்ட்டு கீழே இருந்து தான் நம்ம ட்ரா பண்ணணும். அதேமாரி தலைக்கும் ஒரு 3 கோடு வரும் இல்லையா, அதுவும் தலைக்கு உள்பகுதியிலேருந்து தான் ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, சாக் பீஸில் ட்ரா பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு பாருங்கள், வச்சு பார்த்துட்டு அப்படியே ரேண்டமாக ஒரு ட்ராயிங் பண்ணிக்க வேண்டியதான். நமக்கு எத்தனை கோடு வேணுமோ, இந்த கோடு வந்து எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். பட் ட்ராயிங் பண்ணிவிட்டு போடும்போது நமக்கு தெரியும் இல்லையா, எந்த இடத்துல வரணும்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் இந்த லைன் நான் வரைகிறேன். பாருங்கள், உங்களுக்கு எத்தனை பேச்சஸ் நீங்கள் வைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கோடு போட்டிருக்கோங்க. இப்போ இதை எடுத்துருங்க. நம்ம கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கோடு மேலே தையல் வரப்போகுது. அது எந்த தையல்? நான் சும்மா சாதா மெஷின் தையல் தான் போட போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பேச்சஸ் பாருங்கள், இந்த கோல்டன் கலரில் ரெடி பண்ணிக்கணும். அதாவது 3x2க்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் பெருசு சிறுசு நம்ம வச்சுக்கலாம் எப்படி வேணால். இப்போ நம்ம அந்த கோடு போட்டோம் இல்லையா, அந்த கோடு மேலே அழகாக நம்ம மிஷின் தையல் போட்டுக்க போகிறோம். அதாவது எத்தனை கோடுகள் போட்டோமோ மயிலுக்கு அது மேலே அப்படியே போட்டுக்க வேண்டியது தாங்க. நான் நார்மல் மெஷின் த்ரெட்டு தான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன். அதை வச்சு அப்படியே ஒரு கோடு போட்டோம்னா அது மேலேயே இன்னொரு தையல், ஏன்னா கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியணுன்றதுக்காக அப்படியே டபுள் தையல் போட்டுக்கிறேன். அப்படியே மயிலுக்கு கொண்ட பகுதியில் நம்ம வரைஞ்சோம் இல்லையா, அந்த மூணு கோடுகளையும் இதிலே நான் தைச்சி எடுத்துக்கிறேங்க. ஏன்னாக்கா அது வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், கொஞ்சம் மெதுவாக தைக்க முடியும். இப்படி தைச்சி எடுத்ததுக்கப்புறம் அந்த மயிலோடைய பாடி பார்ட் இருக்கு இல்லையா, அது நமக்கு எந்த இடத்துல வேணும் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடம் தான் நம்ம இப்பயே இருக்க போகுது. அதை கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தையல் போட வேண்டியதாங்க. அதாவது தலைப்பகுதிக்கு அந்த ஓரமாக பைப்பிங்கை ஒட்டி ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்படி வச்சு நம்ம தைச்சி முடிக்கும்போது அந்த தலைப்பகுதி ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இது எப்படி தைச்சோமோ அதேமாரி அந்த பாடி பார்ட்டும் அதுக்கு மேலே வச்சு ஒரே ஒரு தையல் அப்படியே போட்டுற வேண்டியதாங்க. பாருங்கள், முடிச்சிட்டா நமக்கு இப்படி தான் இருக்கும் இந்த ஃபினிஷிங்கு. இதுக்கப்புறம் நம்ம இந்த மயிலுக்கு தோகையை வைக்கலாமா? பாருங்கள், இப்படி அந்த பீஸ் வெட்டி வச்சல 3x2 ஒரு சைடு மடித்து அப்படியே நான் லேஸ் வச்சுக்கிறேங்க. ஸோ அந்த ரா எட்ஜஸும் உள்ளே போய்டும், நமக்கு மேலேயும் லேஸ் வந்த மாதிரி ஆகிடுது. அதுக்கப்புறம் அப்படியே சின்னதாக இது மாதிரி ஒரு ப்ளீட் வச்சு எடுத்துக்கிறேன். இதை ஒரு 2-3 தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கணும். இது மாதிரி நம்ம எல்லா துண்டுகளையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். நான் வந்து 3x2 போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் சின்னது பெருசு எப்படி வேணால் வைக்கலாம், நம்ம விருப்பம்தான். அது எந்தெந்த இடத்துல வரப்போகுதுன்னு ஃபஸ்ட்டு அதையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே அந்த பேட்ச் ஒர்க் வரப்போகுது, அதையும் மார்க் பண்ணிக்கோங்க, எந்த இடத்துல பேட்ச் ஒர்க் வைக்கணும், இந்த தோகையை வைக்கணும்னு. இப்படி நம்ம எத்தனை பேட்ச் ஒர்க்கு வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த தோகையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்படி ரெடி பண்ண தோகையை நம்ம ஜஸ்ட் அதில் வச்சு அப்படியே தைக்கணும். இது வந்து நான் வந்து க்ரீன் கலர் கூட நூல் போட்டிருக்கலாம், நான் அதே எல்லோ கலர் நூல்லே தைச்சி முடிச்சிட்டேன் பாருங்கள். இப்படி தைச்சி முடிச்சிட்டோமா, இதுக்கு மேலே நமக்கு இந்த தோகையை வைக்கணும். அதாவது அந்த பேட்ச் ஒர்க்கை நம்ம வைக்க போகிறோம். அந்த பேட்ச் ஒர்க்கு இதோ இப்படி தான் நான் இப்படி வச்சுருக்கேன். அந்த பேட்ச் ஒர்க் வைக்கிறதுக்கு இடம் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த தோகையை அந்த ஃப்ரில்லை வச்சு செட் பண்ணுங்கள். அதனால தான் ஃபஸ்ட்டே ஒரு வாட்டி வச்சு பார்த்துக்கோங்க, ஒன்றோட ஒன்று இடிக்காமல் அதுக்கேற்ற மாதிரி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுங்க. இது பாருங்கள், கைக்கு ஜஸ்ட் இப்படி ஒரு ஃப்ரீ ஹேண்ட் டிசைன் தான் வரைஞ்சிருக்கேன். இந்த இடத்துல ஒரு பேட்ச் ஒர்க் வச்சு ஒரு தோகையை இப்படி வைக்கலாம். இல்லை தோகை கொஞ்சம் பெரிய மயிலாக வேணும்னு நினச்சோம்னா, நமக்கு தான் கூந்தல் அதுக்காவது இருக்கட்டுமே அப்படின்னு ஒரு ஆசை. சரி 2 வைங்க. அதாவது ஒன்று சின்னது வச்சுருக்கேன், மேலே இருக்கிறது, கீழே இருக்கிறது 3/2, மேலே இருக்கிறது அதோட கொஞ்சம் சைஸ் கம்மியாக நான் தைச்சிருக்கேன். இது மாதிரி கூட நம்ம செட் பண்ணலாம் கைக்கு. இப்போ இது ஒரு கைக்கு இப்படி வரைஞ்ச மாதிரி நீங்கள் இன்னொரு கைக்கும் வரைஞ்சிக்க வேண்டியது தான். அது சும்மா ஃப்ரீ ஹேண்ட் டிசைனில் தான் நான் வரைகிறேன். அது கரெக்டாக வருமானு தெரில, அந்த இடத்துக்கு அளந்து பார்த்துக்கிட்டு அது மாதிரி வரைஞ்சிருக்கேங்க. ஸோ ஒரு மயில் இப்படி பார்த்து ஒரு மயில் இப்படி பார்த்து வரைஞ்சிருக்கேன். இதுக்கு மூக்குக்கெலாம் தனியாக பேட்ச் ஒர்க்லாம் கிடையாது, ஜஸ்ட் அப்படியே மிஷின் தையிலே போட வேண்டியது தான். ரொம்ப குட்டியாக இருக்குல்ல, அதனால் மூக்குக்குன்னு தனியாக தைக்க வேணாம். பாடி பார்ட் மட்டும் அதேமாரி அப்படியே மிஷின் தையல் தான் போட போகிறேன். இதுக்கு பேட்ச் ஒர்க்கும் கிடையாது. ரொம்ப குட்டியாக இருந்தால் நமக்கு தைக்கிறது கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதுக்கும்
அதுக்கு சொன்ன மாதிரியே அப்படியே மிஷின் தையல் டபுள் தையல் போட்டிருக்கேன். கொண்டைக்கெல்லாம் ஒன்றும் வளையலை, அப்படியே ஜஸ்ட் ஒரு கோடு மட்டும் போட்டு அதில் கொண்ட மாதிரி காமிச்சிருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? இதுவும் ஆனால் டபுள் தையல் தான் போடணும். டபுள் தையல் போடும்போது தான் அதில் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும், இல்லாட்டி தெரியாது. இப்படி போட்டு எடுத்துட்டோமா, அவ்வளோதான். கைக்கு இந்த மயில் போதுமானது. 2 தையல் எல்லாத்துக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டு முடிச்சாச்சு. இது மாதிரி 2 கையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், இப்படி தான் இருக்குது. இப்போ இந்த 2 கைக்கும் இது மாதிரி இதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதான் மேல் பக்கம் சின்னது சொன்னாலே கீழ் பக்கம் கொஞ்சம் பெருசாக வைக்கலாம், இல்லை ஒரே அளவு கூட வைக்கலாம். நான் சும்மா என்னுடைய கற்பனைக்கு வச்சுருக்கேங்க. இது மாதிரி ஒரு டிசைன் இருக்குதான்னு எனக்கு தெரியல. யூடியூப்பில் நான் தான் போடுறேன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். இப்படி முடித்ததுக்கப்புறம் இந்த ஃபினிஷிங் நல்லா இருக்கா? இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? எப்பயும் போல் ஒட்டுற வேலை தாங்க. ஸோ க்ளூவை அப்படியே தடவிட்டு அந்த பேட்ச் ஒர்க்கை எந்தெந்த இடத்துக்கு வேணுமோ நான் இந்த மாதிரி இதில் ஒட்டியிருக்கேன். நீங்கள் எப்படி வேணால் ஒட்டலாம். அது மாதிரி 2 கைக்கும் பின்னாடி தோகைக்கு எல்லாம் ஒட்டி முடிச்சாச்சு. ஆனால் நான் இது என்ன பண்ணியிருக்கேன், தூக்கிட்டு இருந்ததால் அது மேலே ஒரு துணியை போட்டு இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வச்சு அதை படிய வச்சுட்டேன். பாருங்கள், எடுத்ததுக்கப்புறம் அழகாக நீட்டாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த மயிலுக்கு கண்ணை திறக்கணும். கண்ணை வச்சு இது கூட வச்சு தைச்சாச்சு. ஒரு கருப்பு மணி தான் தைச்சிருக்கேன். ஆனால் கொண்டைக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு சின்ன கோல்டன் பீட்ஸ் மாதிரி வச்சுருக்கேன். அதாவது 3 இதுக்கு அப்படி மாதிரி வச்சுருக்கேங்க. இந்த பாருங்கள், இந்த இதுக்கு இது மாதிரி தைச்சிருக்கேன் கைக்கு. இந்த பாடி பார்ட்டு சும்மா ஃப்ரீயாக இருக்கா, அதுக்கு இந்த கட்டத்துக்குள்ளே ஒவ்வொரு கோல்டன் பீட்ஸோ முத்தோ எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை வைங்க. பாருங்கள் இந்த மயில் எப்படி இருக்குன்னு. இந்த மயிலுக்கு தோகையில் கொஞ்சம் குறையிற மாதிரி இருந்துச்சு. ஸ்டோன் ஒட்டலாம், அப்படி இல்லை என்கிட்ட அந்த ஸ்டோன் கிடைக்காதால இந்த ஒயிட் ஸ்டோனை கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். அதை தச்சிருக்கேன், ஒட்டலை தச்சிருக்கேன். கைக்கு வேண்டியதில் கைக்கு இந்த குட்டி மயில், இந்த முதுகு பக்கம் இந்த பெரிய மயில். என்னங்க இந்த டிசைன் வித்தியாசமாக இருந்ததா? 100 ரூபாய் செலவு பண்ணாக்கா பரவாயில்ல, எனக்கு 1000 ரூபாய் வருமானம் வந்தால் போதும் நீங்கள் நினைக்கிறீங்களா? இவ்வளோ அழகான ஹார்டு ஒர்க்குக்கு இந்த மயிலுக்கு நிச்சயமாக 1000 ரூபாய் நீங்கள் வாங்கலாங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் உடனுக்குடனே வரும். இது வரைக்கும் இந்த சேனல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.